ஜும்ஆவின் மூலமாக வெட்கமும் ஈமானின் ஒரு பகுதி என்கிற ஒரு தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை முடித்துவிட்டு மறுமை நாளில் மனிதனுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த நாளில் மனிதனுக்கான இடம் எதுவாக அமைய வேண்டும் என்று அல் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோமோ, அந்த இடத்தை அடைந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு பணிப்புரை இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அது ஒரு மனிதன் உண்மையான விசுவாசியாக ஈமான்தாரியாக வாழ வேண்டும். ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படைகள் என்று நாங்கள் படித்த கடமைகள் நிறைய இருக்கின்றன. 6 கடமைகளை அதில் முக்கியமாக சொல்லப்பட்டாலும் கூட நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்கான கிளைகளாக பல வடிவங்களை சொன்னார்கள். 60க்கு மேற்பட்டது அல்லது 70க்கு மேற்பட்ட கிளைகளை உடையது என்று நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அப்படியான மறுமை நாளில் மனிதனை சுவர்க்கத்திற்கு தீர்மானிக்கக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அவன் உண்மையான ஈமான்தாரியாக வாழ வேண்டும். அந்த ஈமானினுடைய பட்டியலை ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், உயர்தரமானது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், தாழ்ந்தது பாதைகளில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு நோவினை தரக்கூடிய காரியங்களை அகற்றுவது. முதலாவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான விடயம். இறுதியானது மனிதன் அடுத்த மனிதனுக்கு தொந்தரவு ஏற்பட்டு விடாமல் செய்யக்கூடிய ஒரு காரியம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டது நிறைய கிளைகள் உண்டு. அந்த நிறைய கிளைகள் ஒன்று என்ன தெரியுமா? அல் ஹயா ஷஅபத்தும் மினல் ஈமான், வெட்கமும் அந்த கிளைகளில் ஒரு பகுதிதான் என்று நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த ஹயா வெட்கம் என்றால் என்ன? இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஹயா என்றால் என்ன தெரியுமா? வெட்கம் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், அது ஒரு நல்ல பண்பு. எப்படியான பண்பு? அந்த பண்பை சுமந்தவர்கள் பாவமான காரியங்களை விட்டும் தூரமாக இருப்பார்கள். கபீஹ், மோசமான அழுக்கு நிறைந்த தேவையற்ற காரியங்களை விட்டும் அவர்கள் தூரமாக இருப்பார்கள். அதே போன்று சரியான கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதில் குறை செய்வதை விட்டும் அவர்களை தடுக்கும். ஒரு கடமை இதுதான் என்று உணர்த்தப்பட்டால், ஒரு கட்டளை இதுதான் என்று சொல்லப்பட்டால், அந்த சொல்லப்பட்ட கடமையில் குறைவு செய்துவிடக் கூடாது என்று அவனை தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணர்வின் பெயர் தான் வெட்கம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் வெட்கம் என்றால் என்ன தெரியுமா? பெண்களுக்கென்று ஒதுக்கிவிடப்பட்ட ஒரு பொருளாக நாங்கள் பார்க்கிறோம், அல்லது பெண்களுக்கென ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பண்பாக நாங்கள் பார்க்கிறோம். வெட்கம் என்பது பெண்களுக்கே உரித்தான ஒரு குணமாக நாங்கள் பார்க்கிறோம். மறந்துவிட்டோம் எதை தெரியுமா? நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது நாங்கள் பார்க்கிறோம், எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பண்பை விளங்கப்படுத்துகிறது நண்பர்கள் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரைமறைவில் இருக்கும் கன்னி பெண்களினுடைய வெட்கத்தை விடவும் வெட்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது ஆணுக்கும் உரிய பண்பு, ஆண்களும் பட வேண்டியது ஒரு கடமை. அந்த வெட்கம் தான் ஒரு மனிதனை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கான அடிப்படைகளில் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹயா என்றால் என்ன தெரியுமா? முஸ்லிம்ல வருகிற செய்தி, அல் ஹயா கைருன் குல்லு. நீங்க எந்த விடயத்தில் வெட்கமடைந்தாலும் எல்லா காரியங்களும் நல்லதாகத்தான் இருக்கும். வெட்கம் என்பது நல்லதைத்தான் உங்களுக்கு தரும், அது ஒரு பொழுதும் வேறு ஒன்றையும் தரமாட்டாது. நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் வரக்கூடிய செய்தி, அல் ஹயா லா யஅதி இல்லா பிகைரின். வெட்கம் என்பது நல்லதை தவிர வேறு ஒன்றையும் தரமாட்டாது. அப்ப வெட்கம் என்பது ஒரு பொழுதும் ஒரு மனிதனுக்கு தீங்கு கொடுக்கிறது இல்ல, மோசமான ஒரு விடயத்தை போதிக்காது. வெட்கம் என்பது ஒரு மனிதனுக்கு சகல காரியங்களையும் சிறப்பாக கொண்டு செல்வதற்கான வழிகாட்டுதலை கொடுக்கிறது என்பதாக நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அதே போன்று ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வெட்கம் என்பது சகல விடயங்களும் நல்லதாக இருக்கிறதா? அதே போல வெட்கம் என்பது நல்லதை மட்டும்தான் கொடுக்குமா? இன்னும் ஒன்றையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் பாருங்கள், திருமதியில் வரக்கூடிய செய்தி, வமா கான அல் ஹயாஉ ஃபீ ஷைஇன் இல்லா ஸானா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
வெட்கம் என்பது எந்த ஒரு காரியத்தில் இருக்கிறதோ அந்த காரியத்தை அழகுற செய்ய வழிகாட்டும். ஒரு விடயத்துல நம்ம வெட்கப்படுறது, உதாரணமாக நான் இந்த சமூகத்தில் வாழ வேண்டும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். குழந்தைகளை வளர்க்கிற விதத்தில் இருந்து வளர்ந்து விட்ட இளையவர்கள், வளர்த்து முடிந்த முதியவர்கள் யாராக இருந்தாலும் நான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், கண்ணியமாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அல்லவா? அந்த எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக ஒன்று நடந்தால் வெட்கி தலை குனிகிறோம் என்று சொல்கிறோமே. அன்புள்ளவர்களே, அந்த நல்லதை நோக்கிய ஒரு எண்ணம், அந்த சிறந்தது என்கிற ஒரு பகுதி, அதில் குறைவு ஏற்படுகிற பொழுது என்னை ஏற்படுகிறது என்ன? கவலை. அதை நான் வெட்கத்தில் ஏற்பட்ட குறையாக பார்க்கிறேன். சகல விடயங்களிலும் சொல்லலாம் இதை. மானம் போனதன் பிறகு பேச்சுக்களில் பொய்யிருந்து நான் பொய் சொல்லிவிட்டேன் என்று மாற்றிக்கொண்டால் நான் திருடனே இல்லை, திருடன் என குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனால் சமூகத்தின் பெயரில் நான் குற்றவாளியாக நியமிக்கப்படுகிறேன், திருடனாக இருக்கிறேன். என்னுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? இது போன்றுதான் சகல விடயங்களை, மானம் சம்பந்தப்பட்டது, மரியாதை சம்பந்தப்பட்டது, பதவி சம்பந்தப்பட்டது, சுகங்களை தேடுவதில் இருக்கிற விடயங்கள், எல்லா காரியங்களிலும் ஒரு மனிதன் தன்னுடைய மானத்தை அல்லது வெட்கம் என்கிற ஒரு பகுதியை வைத்துத்தான் அவன் அடையாளப்படுத்துகிறான். ஒரு மனிதனுக்கு சமூகம் தன்னை குற்றவாளியாக அல்லது பொய்யலாக அல்லது அசிங்கமானவனாக, மோசமான துர்நடத்தை உள்ளவனாக சொல்லிவிடக் கூடாது என்று எப்பொழுது ஒரு மனிதன் பயப்படுகிறானோ அவனுடைய சகல காரியங்களையும் அவன் அழகுற அமைத்துக் கொண்டே செல்வான். நான் பொய் சொல்லி மாட்டிட்டால் பிரச்சனை, அதனால நான் பொய் சொல்லக்கூடாது. நான் ஏன் இந்த வம்புக்கு மாட்டேன்? இவன் பாவி, இவன் கெட்டவன், அவனோடு இருந்து ஏன் நானும் கெட்ட பேரை சம்பிக்க வேண்டும்? நாளைக்கு எனக்கும் வெட்கம் அல்லவா? அதனால் அவனோடு சேருவதையே நான் விட்டு விடுகிறேன். இப்படி ஒரு மனிதனுடைய நல்ல பண்புகளின் பக்கம்தான் வெட்கம் என்பது வழிகாட்டி கொண்டே இருக்கும். அவனுடைய காரியங்களை அது அழகுறச் செய்வதற்கு வழிகாட்டும் என்பதாக நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, புகாரியில் வரக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை புஷைர் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், முன்னைய வேத புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தது எப்படி என்று சொன்னால், இன்னமில் ஹயாஇ வகார், வெட்கம் இருக்கிறேன், இந்த வெட்கத்தில் சிலது ஒரு கம்பீரமானதாக இருக்கும். இன்னும் சிலது இருக்கிறது, இன்னமில் ஹயாஇ ஸகீனா, உள திருப்தி, உள அமைதி காணப்படும் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இதை இவர்கள் சொன்ன பொழுது இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கம் நல்லதைத்தான் தரும் என்று சொன்னதன் பிறகு நீங்க ஏன் வேற வேற விஷயங்களை பேசுறீங்க? அவர் சொன்னது ஒன்று, ரசூலுல்லாஹ் சொன்னது வெட்கம் நல்லதைத்தான் தரும் என்று, அதை விட சிறந்த ஒன்றை யாராலும் சொல்ல முடியாது அல்லவா என்று சொல்கிறார்கள். சுருக்கம் என்ன தெரியுமா? வெட்கம் இருந்தால் அவனுக்கு நடப்பது எல்லாம் நல்லதாக அமையும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்கிற ஈமானியத்தை உள்ளத்தில் சுமந்து வெட்கத்தோடு வாழக்கூடிய மனிதராக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்கள், இந்த வெட்கத்தை நாங்கள் இரண்டு பகுதிகளாக நோக்கலாம். பல பகுதிகள் இருக்கின்றன. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வெட்கம் என்கிற பகுதியையே 10 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். இருந்தாலும் நாங்கள் ஒரு 2 பகுதிகளாக நோக்கலாம் சுருக்கமாக. அது ஒரு பகுதி என்ன தெரியுமா? வெட்கம் நிச்சயமாக ஒரு சில விடயங்களில் இருந்தே ஆக வேண்டும். இன்னும் ஒரு சில செய்திகளில் இரண்டாவது பகுதியாக நாங்கள் பார்க்கலாம், அது வெட்கம் இருக்கக்கூடாத ஒரு சில விடயங்கள். வெட்கம் இருக்கக்கூடாத ஒரு சில காரியங்களில் மிக முக்கியமான 2 விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்று என்ன தெரியுமா? கல்வி கற்கிற காரியங்களில் எங்களிடம் வெட்கம் இருந்து விடக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்சாரி பெண்களை பற்றி, அன்சாரி நபித்தோழிகளை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் அபூதாவுதுல பார்க்கிறோம். எப்படி என்றால், நிஅமன் நிசாஉ நிசாஉல் அன்சார், பெண்களிலேயே மிக சிறந்தவர்கள், அருள்பாலிக்கப்பட்டவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள், மதிப்பிற்குரியவர்கள் யார் என்று சொன்னால் அன்சாரி பெண்கள். என்ன காரணம் தெரியுமா? அவர்களிடம் இருந்த அந்த நல்ல கண்ணியத்திற்கான காரணம் என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், லம் யகுன் யம்னஉஹுன்னல் ஹயாஉ ஐ யஸ்அல்ன அனித் தீனி வ ஐ யதஃபக்கஹ்ன அன்ஹு வ யதஃபக்கஹ்ன ஃபீஹி.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த அன்சாரி பெண்கள் சிறந்தவர்களாக இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களை ஒருபொழுதும் வெட்கம் என்பதை, கல்வியை, மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கவும் இல்லை, அதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிற விடயத்தில் அவர்களுக்கு தடையாக இருக்கவும் இல்லை. கற்கிறதுக்கோ கற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கோ அன்சாரி பெண்களுக்கு ஒரு தடையாக வெட்கம் காணப்படவில்லை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினுடைய ஒரு உள்ரங்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, வெட்கம் என்பது பெண்களுக்கே உள்ள ஒரு சுபாவமாக நாங்கள் பார்க்கிறோம். பெண்களுக்கே உள்ள சுபாவம் வெட்கமாக நாங்கள் பார்க்கிற பொழுது, அப்படிப்பட்ட பெண்களை மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்ளுகிற விடயத்தில் அவர்கள் வெட்கத்தை துறந்து மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை, ஆர்வத்தை அவர்களில் வளர்த்த செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேகத்தை கேட்கிறார்கள். அந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்கிற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. எப்படி தெரியுமா? இந்த கேள்வியை கேட்டால் எல்லோரும் எள்ளி நகையாடுவார்கள், சிரிப்பார்கள். ஒரு பெண் எப்படி இந்த கேள்வியை கேட்க முடியும் என்கிற உணர்வு வரலாம். வெட்கம் என்கிற ஒன்று இருக்கிறது பெண்களுக்கு. அந்த உணர்வை சுமந்த இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஆரம்பத்திலேயே ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு செய்தியை சொல்லிடுறாங்க. எப்படி சொன்னார்கள் என்றால், காலத் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னல்லாஹ லா யஸ்தஹீ மினல் ஹக், உண்மை விடயத்தில் அல்லாஹ் தஆலா வெட்கப்படுபவன் கிடையாது. முதலாவது ஒரு விடயத்தை போட்டுறாங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற விடயத்தில், சத்தியம் என்கிற பகுதியில் அல்லாஹ் தஆலாவே வெட்கப்பட மாட்டான். அதனாலதான் நானும் கேட்கிறேன், நான் வேற எதுக்காக வேண்டியும் கேட்கவில்லை என்கிற பீடிகையை சொல்லி ஆயிஷா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், ஹல் அலல் மர்அத்தி மின் குஸ்லின் இதா ஹிய இஹ்தலமத், பெண்கள் இஹ்திலாம் அடைந்து விட்டால், அவர்களுக்கு கலிதமாகி விட்டது என்று சொன்னால் அவர்கள் குளிப்பு கடமையா என்று கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய நீரை அவர்கள் ஆடையிலே கண்டு விட்டார்கள் என்றால் குளிக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாம் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? மார்க்க விடயத்தை அறிந்து கொள்வதில் வெட்கம் என்கிற உணர்வு இருந்தாலும் கூட அந்த வெட்கத்தை அல்லாஹ் எனக்கு காப்பாற்ற வேண்டும், நான் அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அதைத்தான் நான் இந்த இடத்துல கேட்க விரும்புகிறேன், வேறு எதற்காக வேண்டியும் கிடையாது. அல்லாஹ் வெட்கம் வர மாட்டான் எந்த விடயத்தில்? சத்தியம் என்கிற விடயத்தில், உண்மை என்கிற விடயத்தில். அதனால் நான் கேட்கிறேன் என்று ஒரு தாய் சொல்லி கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுகிற விடயத்தில் இது போன்றுதான் சஹாபிய பெண்மணிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுப்பதற்கென்று நாள் ஒதுக்கியதை, பெண்களை தங்களுக்கென நாள் ஒதுக்கி கேட்ட செய்திகளை எல்லாம் நாங்கள் வரலாறுகளில், ஹதீதுகளிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அது போன்ற இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். கல்வி விடயத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். நான் சொல்ல வருவது, நாங்க தேடி போய் படிக்கிறது, எனக்கு இந்த விடயம் தேவை, இதான் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் என்பதை ஒரு பக்கத்தில் வையுங்க. நான் அந்த பகுதிகளை ஒரு பகுதியில் வைத்துவிட்டு சுருக்கமான ஒரு சில விடயத்துக்காக வேண்டி முக்கியமான பகுதியை நான் சொல்கிறேன். உதாரணமாக இந்த ஜும்ஆ என்று வையுங்களேன், கட்டாயமாக எல்லோரும் வரக்கூடிய ஒரு பகுதி தான். இதுல இருந்து தப்புறதுக்கு யாராலும் முடியாது. 5 நேரம் தொழுறானோ இல்லையோ, ஜும்ஆவினுடைய நாள் பள்ளி வாயிலுக்கு வருகிறான். 5 நேர தொழுகைகளுக்காக கடைகள் மூடப்படுகிறதோ இல்லையோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி, தொழுகைக்காக வேண்டி கடைகளை மூடிவிட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அது நேரம் கடந்து வாரான், நேரத்தோடு வருகிறான் என்கிற வேறுபாடு தேவையில்லை. ஏதோ வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள், ஜும்ஆவை செவிமடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்ததோ இல்லையோ, முடிஞ்ச பிறகு போவோம் என்றிருந்தாலும் சரி, இடையில போய் சேர்ந்து கொள்வோம் என்றிருந்தாலும் சரி, எப்படியோ அவனுக்கு அந்த உணர்வு வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இந்த செய்தியை ஈமான் உள்ள எனக்கும் உங்களுக்கும் உதாரணமாக நான் சொல்லுகிறேன். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அலா உக்பிருக்கும் மின் நஃபர் ஸலாஸா, 3 நபர்களுடைய செய்திகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவா? அந்த 3 நபர்கள் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மார்க்க விடயத்தை கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது 3 நபர்கள் வருகிறார்கள்.
அந்த 3 நபர்களில் 2 நபர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சபையை நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள். ஒருவர் மட்டும் சென்று விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒருவர் சென்று விட்டார், அவர் புறக்கணித்து சென்று விட்டார். இன்னொருவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய ஃபுர்ஜத்தன் ஃபீ மஜ்லிஸ், அந்த மஜ்லிஸ்ல ஒரு ஃபுர்ஜா, ஒரு இடத்தை பார்க்கிறார். அந்த இடத்துக்கு ஓடி வந்து அங்க உட்கார்ந்து கொள்றார். இன்னொருவர் வந்த இடத்திலேயே ஒரு ஓரமாக இருந்து கொள்றார். 3 நபர்கள், ஒருவர் ரசூலுல்லாஹ்வை அன்னித்திருந்த இடத்தை நோக்கி வந்து அங்கு அமர்ந்து கொள்றாரு. இரண்டாவது ஏதோ ஒரு தொங்கல்ல உட்கார்ந்துறாரு. மூன்றாவது புறப்பட்டு சென்று விடுகிறார். இந்த 3 பேர்களை பற்றியும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்திதான் எனக்கும் உங்களுக்குமான மிக முக்கியமான பகுதி. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆமா, அஹதுஹுமா ஃபஆவா இலல்லாஹ், அந்த முன்னாடி உள்ள இடத்தை நாடி வந்தாரே, அவர் அல்லாஹ்வை தேடி வந்தார். அல்லாஹும் ஃபஆவாஹுல்லாஹ், அவரை அரவணைத்துக் கொண்டார். அந்த மனிதன் உபதேசத்தை செவிமடுக்க ஓடோடி வந்தார் அல்லவா, முன்னால இடம் இருக்கின்றது. அப்படி வந்தது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்காக, அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்காக, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வை தேடி வந்த மனிதர். அல்லாஹ்வும் அவரை அரவணைத்துக் கொண்டார். இரண்டாவது நபர் யார் தெரியுமா? ஃபஅம்மல் ஆகர் ஃபஸ்தஹ்யா, இந்த சபையோட உட்கார்றதுக்கு வெட்கம் அடைந்தார். நம்ம நினைப்போம் என்னன்னா, வந்தவர் ஏன் வெட்கப்படணும் என்று. ரசூலுல்லாஹ் அப்படி அமருவதற்கே பெயர் சொன்னார்கள், ஃபஸ்தஹ்யா, அவர் வெட்கம் அடைகிறார். அல்லாஹ்வினுடைய சபைகள் கூடப்படுகிற பொழுது, அல்லாஹ்வுக்காக வேண்டி மார்க்க உபதேசங்கள் நடைபெறுகிற இடத்தில் முன்னின்று செல்ல வேண்டுமே, நான் முன்னோக்கி செல்ல வேண்டுமே, அதனுடைய பிரயோசனத்தை அடைந்து கொள்ள வேண்டுமே என்கிற உணர்வு உங்கள் வரவில்லை என்றால் அதுதான் இஸ்தஹ்யா, நீ வெட்கத்தில் தூரமாகி நின்று விட்டாய். இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன வரைவிலக்கணத்தை நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி என்ன? கடமையை செய்கிற விடயத்தில் குறைவின்றி செய்வதுதான் வெட்கம். குறைவை ஏற்படுத்துவதாக இருந்தால் அவன் வெட்கம் இல்லாதவன் என்று அர்த்தம். எனவே இவன் சமூகத்தை நாடி, மஜ்லிஸை நாடி, இல்மு மஜ்லிஸுக்கு நெருங்கி வராமல் இருந்த காரணம் அவன் வெட்கப்பட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஸ்தஹியல்லாஹு மின்ஹு, அவன்கிட்ட இருந்து அல்லாஹ்வும் வெட்கப்படுறான். அல்லாஹ் வெட்கப்பட்ட என்ன செய்வான்? எப்படி அவன் இல்மை நோக்கி அருகில் வரவில்லையோ அதுபோன்று இல்மை கொடுக்கிற விடயத்தில் அல்லாஹ் பின்னோக்கி நிற்பான். இது ரஹ்மத் என்பதை அறிந்து கொண்டு உள்ளே வராமல் இருந்தவனுக்கு அல்லாஹ்வின் அருளை ஒதுக்கி விடுகிறான். இது பாவ மன்னிப்புக்குரிய சபை என்பதை புரிந்து கொள்ளாத காரணமாக அவனுக்கான பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஒதுக்கி வைத்து விடுகிறான். கடல்வாழ் உயிரினங்கள் முதல் இந்த மனிதனுக்காக இஸ்திக்பார் செய்கிற ஒரு சிறப்பு இருக்கிறது என்று அறிந்து கொண்டு அவன் அப்படி இருந்ததனால் அவனுக்கு அல்லாஹ் அந்த மன்னிப்பு கேட்கிற சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் விடுகிறான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களை பாருங்கள், ஒரே வார்த்தை, அல் ஹயா குல்லு கைரும் குல்லுஹு, எல்லாம் நல்லதுதான். அவன் ஒரே ஒரு காரியத்தை செய்ய தவறியதனால் அவனுக்கு நடைபெறக்கூடிய சகலத்திலும் இருக்கிற பாதிப்புகளை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் அடையாளப்படுத்துகிறார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், ஃபஅம்மல் ஆகர் ஃபஅரத அல்லாஹு அன்ஹு, மூணாவது போயிட்டாரு, எனவே அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறதாகவே இல்லை, அவனை முழுமையாக அல்லாஹ் தஆலா புறக்கணிச்சிட்டான் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இரண்டாவது பகுதி, வெட்கப்படக்கூடாத பகுதிகளில் இன்னும் ஒரு பகுதி என்னவென்றால், ஒரு மனிதன் கல்வியை கற்பதில் வெட்கப்படக்கூடாது. இரண்டாவது, கற்றுக் கொடுக்கிற விடயத்திலும் ஒரு மனிதன் வெட்கப்பட்டு விடக்கூடாது. கற்றுக் கொடுக்கிற விடயத்தில் எப்படி நிறைய சொல்லலாம், இருந்தாலும் ஒரு நபிவழியே எமக்கான பாடமாக அமையட்டும் என்பதற்காக சொல்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்ட கனவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், நான் கனவு கண்டேன், அந்த கனவுல யஹூதிகளை கடந்து செல்கிற பொழுது நடந்து கொண்ட ஒரு உரையாடல். நீங்கள் உஸைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லாமல் இருந்திருக்கலாமே, அப்படி சொல்லாமல் இருந்திருந்தால் அது உங்களுக்கு நலவாக அமைந்திருக்குமே என்று சொன்ன பொழுது அவர்கள் யஹூதிகள் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எப்படி தெரியுமா, உங்களோட சமுதாயம் கூட என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, மாஷா அல்லாஹு வ ஷா முஹம்மது என்று சொல்றாங்க, அல்லாஹ்வும் அவருடைய முஹம்மதும் நாடினார் என்று சொல்லுகிறார்கள்.
நாம் உசைரை அல்லாஹ்வின் மகன் என்று சொல்வது பிழை என்றால் உங்களோட சமுதாயமும் இப்படி சொல்றாங்களே என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சபையை காண்கிறார்கள், இன்னும் ஒரு சிலரை, அவர்கள் நஸ்ராக்கள். அவர்களிடம் கேட்கிற பொழுது சொல்லுகிறார்கள், நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று சொல்லுகிறார்கள். அவர்களும் இதே வார்த்தையை சொல்லுகிறார்கள், உங்களுடைய மக்கள் மாஷா அல்லாஹு வ ஷா முஹம்மது என்று சொல்கிறார்களே. செய்தி அதுவல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேட்டுவிட்டு மக்களுக்கு மத்தியில எழுந்திருந்து ஒரு உண்மையை சொன்னார்கள். என்ன தெரியுமா? அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில அவர்கள் சொல்லுகிறார்கள், துஃபைல் என்கிறவர் கண்ட இந்த செய்தி அவர் ஒரு சிலருக்கு சொல்லி இருக்கிறார். அந்த சொன்னவர்கள் இருக்க ஏனையவர்களுக்கு ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார்கள். எப்படி என்றால், நான் உங்களுக்கு, நீங்கள் எல்லோரும் மாஷா அல்லாஹு வ ஷா முஹம்மது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், அப்படி சொல்லக்கூடிய விடயத்தை தடுக்காமல் விட்டது கான யம்னஉனி அல் ஹயாஉ மின்கும் அன் அன்ஹாக்கும் அன்ஹா, அதை உங்களை விட்டு தடுக்காமல் வெட்கம் என்னை தடுத்து விட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை அல்லாஹ் தஆலா ஒரு சஹாபி மூலமாக, இன்னும் ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹ் கண்ட கனவாகவே வரக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் மூலமாக சமூகத்தில் இருக்கிற ஒரு தவறை தடுக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை கொடுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அதில் ரசூலுல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கான யம்னஉனியல் ஹயா, வெட்கம் என்னை தடுத்து விட்டது. நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களை தடுக்காமல் இருந்ததற்கு வெட்கம் தான் காரணம் என்று சொன்னார்கள். கல்வியை சொல்லிக் கொடுக்கிற விடயத்தில் சமூகத்தை அடுத்தவன் என்ன பார்ப்பான், யார் என்ன நினைப்பான், நான் இதுவரை செய்தது என்ன, இதன் பிறகு செய்ய போறது என்ன, யார் யார் என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், அதற்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்கிற எந்த பார்வையும் இருந்துவிடக் கூடாது. உண்மையை சொல்லுவது இறைவனுக்காக வேண்டி முன்னிற்க வேண்டும். அதை தடுத்து நீங்கள் வெட்கமற்றவர்களாக மாறிவிட வேண்டாம் என்கிற ஒரு செய்தியை இந்த நபிமொழி எங்களுக்கு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இது போன்று நிறைய செய்திகளை சொல்ல முடியுமாக இருந்தாலும் சுருக்கமாக ஒரு விடயத்தை சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு மட்டும் உரைத்தானதல்ல இந்த வெட்கம் என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். முன்னைய காலத்தில், நபிமார்களுடைய காலத்தில், நுபுவத்துகளிலேயே இருந்து வரப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் இதாலம் தஸ்தஹி, உங்களுக்கு வெட்கமில்லை என்றால் ஃபஃஅல் மா ஷஅத, விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், ஃபஸ்னா மா ஷஅத, விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் என்கிற இரண்டு விதமான அறிவிப்புகளையும் நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, வெட்கமில்லாதவன் விரும்பியதை செய்து கொள் என்கிற ஒரு உத்தரவு ஏன் வருகிறது தெரியுமா? வெட்கத்தோடு வாழ்ந்தவன் விரும்பியதை எல்லாம் செய்ய மாட்டான், விருப்பம் உள்ளவனுக்காக அவன் விரும்பிய பிரகாரம் செய்ய ஆரம்பிப்பான் என்கிற ஒரு பேருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னைய நபித்துவங்களில் இருந்தும் வந்திருக்கிற ஒரு வார்த்தையாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்றால், அந்த வெட்கத்தை நானும் நீங்களும் எந்த அளவுக்கு கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து வாழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா, அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, வெட்கமும் ஈமானினுடைய ஒரு பகுதி என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் உண்மையான வெட்கம் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நபிமொழியை நான் இவ்விடத்தில் சொல்லுகிற பொழுது, எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையின் கடந்த காலங்களில் நடந்து போனவைகள் எல்லாம் மறந்து விடப்பட்டு புதியதொரு வாழ்வின் பக்கம் நாங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்கிற உணர்வை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்தஹியூ, நீங்கள் வெட்கப்படையுங்கள், மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய விடயத்துல நீங்க வெட்கமுடையவர்களாக இருங்கள், ஹக்கல் ஹயா, எப்படி வெட்கப்பட வேண்டுமோ அது போன்று நீங்கள் வெட்கப்படுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் வெட்கப்படுறோம், நம்ம வெட்கம் தானே படுறோம், வெட்கம் இருக்குத்தானே என்று நினைக்கிறோம். இல்லை, வெட்கப்பட வேண்டிய முறையில் நீங்கள் வெட்கம் அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னா லனஸ்தஹி வல்ஹம்துலில்லாஹ்,
நாங்க வெட்கப்பட்டிருந்தான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால லைஸ தாலி, நீங்க நினைக்கிறது இல்ல, நீங்க நினைக்கிறது இல்ல வெட்கம். வெட்கம் என்றால் என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்தஹ்யூ என்று சொன்னால் நீங்கள் வெட்கம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் எப்படி வெட்கப்பட வேண்டும் என்கிற விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகிறார்கள். அன் தஹ்ஃபலர் ரஅஸ வமா அவா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய தலையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படி பாதுகாத்துக் கொள்வது? அல்லாஹ்வுக்கு சிறந்தாழ்த்துகிற விடயத்தில், பெருமை கொண்டு நீங்கள் நடந்து கொள்ளாமல் இருக்கிற விடயத்தில், அல்லாஹ்வின் கட்டளைகளை மதித்து நடக்கிற விடயத்தில், உங்களுடைய பார்வைகளை, உங்களுடைய செவிப்புலன்களை, உங்களுடைய நாவுகளை, இவை அனைத்தையும் நீங்கள் எந்த அளவுக்கு பேணுதலாக பாதுகாத்து வருகிறீர்களோ அதுதான் ஹயா, வெட்கம் என்று சொன்னார். முதலாவது பகுதி, உன்னுடைய தலையை அடைமானம் வைக்கிறார்கள். தலையோடு இருக்கிற எல்லா பகுதிகளும் அங்கே வருகிறது. சரியான முறையில் அவற்றைக்கான கடமைகளை நீ செய்து வர வேண்டும். பார்ப்பதில் நல்லதை பார்த்தல், பேசுவதில் நல்ல வார்த்தைகளை பேசுதல், நீ சிந்திக்கக்கூடிய விடயங்கள், கேட்கக்கூடிய விடயங்கள், எல்லா விடயங்களிலும் நல்லவற்றை அல்லாஹ்வுக்கு பயப்படுகிற, அல்லாஹ்வுக்கு சிறந்தாழ்த்துகிற காரியங்களாக உன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக்கொள். இதன் மூலமாக உன்னுடைய உடல் அவயவங்களை பாவத்தின் பக்கம் நீ திருப்பி விடாதே என்கிற ஒரு பேருண்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், உன்னுடைய வயிற்றை நீ பாதுகாத்துக்கொள். எப்படி? ஹராமான உணவுகளை உண்பதில் இருந்தும், ஹராமானவைகள் எங்களுடைய உடலில் சேர்ந்து வருவதை விட்டும், எங்களுடைய உடல் உறுப்புகள் அந்த வயிற்றில இருந்து போகக்கூடிய சக்தியின் மூலமாக இயங்கக்கூடியது ஹராமாக அமைந்துவிடக் கூடாது என்கிற விடயத்திலேயும் நீ கவனமாக நடந்து கொள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வயிறு எதையெல்லாம் சூழ்ந்திருக்கிறதோ, உள்ள இருக்கிற குடல், ஈரல், கிட்னி, எது வேண்டுமோ எல்லாவற்றையும் நீ அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரியான முறையில் பேணுதலோடு அவற்றை பாதுகாக்க வேண்டும். ஹராம் கலந்து என்னுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற பயத்தோடு வாழ வேண்டும். உன்னுடைய உடல் அவயவங்கள் அனைத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலை கட்ட சொல்லுகிறார்கள். வெட்கம் என்கிற வேலையோடு நீ வாழ்ந்துகள், இல்லை என்றால் விரும்பியதை செய்து கொள். வெட்கம் இருந்தால் இதற்கு பேணுதலாக பாதுகாத்துக் கொள். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வல் ததக்குர், நீ நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரியுமா? அல் மௌத்தை நினைவுபடுத்திக் கொள். அந்த மரணம் தான். இந்த உலகம் என்றால் என்ன, உலகத்தின் சொத்துக்கள் என்ன, சுகங்கள் என்ன, நீ அனுபவிப்பது எவ்வளவு காலத்திற்கு, நீ அனுபவித்தது உனக்கு எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தும், அது இந்த உலகத்தில் உனக்கு எந்த அளவுக்கு உதவியாய் அமையும், நீ அதை எப்பொழுது வெறுக்க ஆரம்பிப்பாய், வெறுக்க ஆரம்பிக்கிற பொழுது உன்னை தேடுபவர்கள் எத்தனை பேர்கள், நீ விரும்புகிற பொழுது உன்னை தேடியவர்கள் எத்தனை பேர்கள் என்கிற ஒவ்வொரு விடயத்தையும் உனக்கு நினைவூட்டி தருவது எது தெரியுமா? மரணம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் மரணத்தை நினைவு கூறுவது சம்பந்தமாக. அந்த மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த மரணத்தின் பின்னர் மறுமை வாழ்க்கையில உன்னை அழித்து சின்னாபின்னமாக்கி விடக்கூடிய இந்த மரணத்தை நினைவுபடுத்திக் கொள். ஒமன் அராதல் ஆக்ரா, மரணத்தை பயந்தவனாக இருந்தால் அவன் உண்மையில் மறுமை நாளை விரும்புவனாகத்தானே இருப்பான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் பொய்மையை அவன் புரிந்து கொண்டால் மறுமையை விரும்புவனாகத்தானே இருப்பான். அப்படி மறுமையை விரும்புவனாக இருந்தால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? தரக ஜீனத துன்யா, உலகத்தின் அலங்காரங்களை எல்லாம் விட்டு விடுவான். உலகத்தை வாழாமல் விட்டுவிட மாட்டான், கிடைப்பதை பெறாமல் விட மாட்டான், அனுபவிப்பதில் ஆசை இல்லாமல் இருக்க மாட்டான். அனைத்தையும் இறைவனுக்கு பிடித்த பிரகாரம் வாழுவதற்கு தன்னை மாற்றிக்கொள்வான். அழகுகள் என்னை மயக்கி விடாமல் நான் அல்லாஹ்வுக்காக எப்படி இந்த அழகை பயன்படுத்துவது என்று புரிந்து கொள்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமன் ஃபஅல தாலிக், அதை யார் செய்கிறானோ ஃபகத் இஸ்தஹ்யா, அவன்தான் வெட்கம் உள்ளவன், அவன்தான் வெட்கத்தை செய்து கொண்டவன்.
அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, வாழ்க்கையில் சகல கட்டங்களையும் யோசித்து பாருங்கள். வாழ்க்கையின் பல பகுதிகளை நாங்கள் பார்க்கிறோம். இதுல நான் வேற எதையுமே கோடிட்டு காட்டவில்லை. வெட்கம் என்கிற ஒரு உரிமை, வெட்கம் என்கிற ஒரு பகுதி என்னிலும் உங்களிலும் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு அடிப்படைக்காக வேண்டி நான் சொல்கிறேன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, வெட்கத்தை இழந்து வாழக்கூடிய தடுக்கப்பட்ட நிறைய காரணிகள் இருக்கின்றன. உதாரணம் எல்லோருக்கும் தெரியும். ஆடை விவகாரங்களில் கூடுதலாக ஆடை என்றால் பெண்கள் 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 என்று பேசுவது ஆண்களிலும் தான். எதுவெல்லாம் உள்ளரங்க ஆடைகளாக இருக்கிறதோ அதுவெல்லாம் வெளிரங்கமாக மாற்றப்படக்கூடிய காலத்தில் ஃபேஷனாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் என்ன அணிந்திருக்கிறோம் என்பதை எங்களுடைய ஆடைகளை வைத்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆண்களும் மாறி இருக்கிறார்கள், பெண்கள் மாத்திரமல்ல. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இது எல்லாம் நாம் ஒன்றை சிந்திக்காததன் விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சுவர்க்கத்திலே குடியமர்த்தி வைத்திருந்தார். அவர்கள் ஆடை அணிந்திருந்தார்கள் என்றோ அல்லது எல்லாவற்றையுமே மூடிக்கொள்ளக்கூடிய ஒரு அபாய அணிந்திருந்தார்கள் என்ற செய்திகளை நாங்கள் காண முடியவில்லை. அவர்களுடைய அவுரத்துகள் மறைக்கப்பட்டிருந்தது, யாரும் யாரும் பார்த்துக் கொள்ள முடியாத அளவுக்கு. இவர்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டதன் விளைவு என்ன தெரியுமா? முதலாவது அவர்களில் வெளிப்பட்டதே மறைக்கப்பட்டிருந்த அவுரத் வெளியானது. இந்த ஒரு விடயத்தை சிந்தித்துக் கொள்ளுங்கள். என்னுடையதும் உங்களுடையதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மானத்தை பறிப்பதற்கு காரணமாயிருந்தது அல்லாஹ்வின் கட்டளையை மீறும் செயல், அதை தூண்டிய ஷைத்தான். அதைத்தான் இன்று நாம் ஃபேஷனாக செய்கிறோம் என்றால் நாம் ஷைத்தானின் குழந்தைகள் அல்லவா? நாம் ஷைத்தானின் குழந்தைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஏன் மறந்துவிட்டோம்? அப்படி வாழக்கூடிய பெண்களை உருவாக்குகிற ஆண்களாக ஏன் நான் இப்ப இருக்கிறோம்? நாங்களும் ஏன் அது போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்புள்ளவர்களே, ஈமானிய சொந்தங்களே, ஈமானின் ஒரு பகுதி ஹயா என்று சொன்னால், ஹயா என்பதுதான் எல்லா நல்ல காரியங்களையும் தீர்மானிக்கிற விடயம் என்றால் அந்த வெட்கத்தை இழந்து இந்த உலகத்தில் வாழுகிறோம். இமாம் ஷாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு உதாரணம் எனக்கும் உங்களுக்கு பாடமாக இருக்கும். அதனால் சொல்லுகிறேன். சொல்லுகிறார்கள் எப்படி என்று சொன்னால், மனிதர்கள் மார்க்கத்தோட ஒரு காலம் வாழ்ந்தார்கள். மார்க்கம் போயிட்டு அவர்கள் கட்டுப்பாடுகளோடு கூடியது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அந்த கட்டுப்பாடுகளும் சென்றது அல் முருஆ ருஜூலியத், ஆண்மைத்தனம் கொண்டு வாழ்ந்தார்கள், கட்டுப்பாடோடு வாழ்ந்தார்கள். பெண்களை பெண்களாக வாழுவதற்கு ஆண்கள் வழி செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அதுவும் போனது. அதன் பிறகு அவர்களில் தங்கி இருந்தது அல் ஹயா, ஃபதஆமலு பில் ஹயாஇ ஸமானன், வெட்கம் என்கிற உணர்வு அவர்கள்ட்ட ஒரு காலம் இருந்துச்சு. அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், சும்ம ذهبல் ஹயா, வெட்கமும் போனது. வைதா ذهب كل هذه المعاني, இது எல்லாம் போய்விட்டது என்று சொன்னால் ஃபமாதா பக்கிய லின்னாஸ், மனிதர்கள்ட்ட என்னதான் மிஞ்சி இருக்கு? நாம் வாழும் காலம் அதுதான். வெட்கத்தை கூட துறந்து விட்டு வாழக்கூடிய வாழ்க்கையாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்களும் பெண்களும் சர்வ சாதாரணமாக புலகக்கூடிய அப்படியான ஒரு காலத்தில் வாழ்ந்து விட்டால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ளாதவர்களாக. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, வெட்கம் இல்லை என்றால் விரும்பியதை செய்து கொள் என்கிற நபிமொழிக்கும் நான் சொன்ன வெட்கத்தை எப்படி ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தினார்களோ அது போன்று என்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையும் இருக்கும் வெளிரங்கமான உறுப்புகளும் அதன் உள்ளே இருக்கும் உறுப்புகளும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற விடயத்தில் முழுமையாக நடந்தால் அவன் தான் வெட்கமுள்ளவன். அங்கே குறை செய்தால் அவன் வெட்கத்தை இழந்தவன், விரும்பியதை செய்து கொள்கின்ற இஸ்லாத்தினுடைய எதிரியாக அவன் கணிக்கப்படுகிறான் என்கிற பேருண்மையை நானும் நீங்களும் புரிந்து கொண்டால் இந்த உலக வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கும் ஒரு சொற்பகால அவகாசத்தில் அல்லாஹ்விற்கு பயந்து வாழக்கூடியவர்களாக, என் குடும்பத்தை அல்லாஹ்விற்கு பயந்தவர்களாக மாற்றக்கூடியவர்களாக மாற முடியும். அல்லாஹ் தஆலா அப்படி அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய வெட்கமுள்ள வெட்கம் எனும் ஈமானிய உணர்வை சுமந்தவர்களாக வாழும் நட்பேறு கொண்ட கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா அறிவிற் குறைந்தவனாகிய என்னையும் உங்கள் அனைவரையும் என் குடும்பத்தாரையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆக்கல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.